கெஸ்ட் ஹவுஸ்ல ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு செல்லம்மா. அக்கா உங்கள அத்தை ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன எங்க கூட்டிட்டு வந்தீங்க விட்டாரு? நான் என்னக்கா பாவம் பண்ணேன்? அப்போ நான் மட்டும் என்ன பாவம் பண்ணிட்டே இங்க வந்திருக்கேன்? சும்மா இரு செல்லம்மா, நானே கடுப்புல இருக்கேன். ராசத்தியக்கா பயமா இருக்குக்கா, எப்படிக்கா வெளிய போறது? அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி முழிச்சிட்டு நிக்க போறேன்? அப்பவே இந்த வீட்டை விட்டு வெளிய போயிருப்பேன். ராசத்தியக்கா அத்தா சின்னக்கா மாவளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்கக்கா. நான் தான் அந்த சூழ்ச்சி தெரியாம இங்க வந்து சிக்கி சின்ன பின்னமாயிட்டேன்க்கா. நான் இங்க இருந்து இப்ப தப்பிச்சு போறதுக்கு என்ன வழி? அந்த மனுஷன் இப்படி ஏமாத்திட்டாரே என்னைய. நான் அவரை நம்பி வந்தேன். கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. இப்போ பேய் பங்களால மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. எப்படியாவது இங்க இருந்து வெளிய போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். அவ மகளுக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது. அவ நல்லா இருக்கவே கூடாது. மகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என் புருஷனை என்கிட்ட இருந்து புடுங்கலாமான்னு நினைப்பா. அதுக்கு மட்டும் அவளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சொல்லம்மா எப்படி வெளியே போறதுன்னு பாரு. ஒரு ஜன்னல் இருந்தாலும் போதும், தப்பிச்சு நம்ம ஓடிடலாம். அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் செல்லம்மா. அதுக்காக நம்ம சீக்கிரமா தப்பிக்கணும். ராசதியக்கா நம்ம உயிர் தப்பிக்குமானே தெரியல. அந்த பேய் வேற நம்மள சாப்பிட போறேங்குதுக்கா. ஆமா செல்லம்மா, அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அதுகிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆகி ஓடிடணும். எப்படிக்கா? அத்தானுக்கு ஏதாவது வழி தெரியுமா? கொஞ்சம் போன் போட்டு கேளுங்களா. அவரே என் போனையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாரு செல்லம்மா. போன் இருந்தா எல்லாருக்கும் போன் பண்ணி கூப்பிட்டு நான் தப்பிச்சிருவேன்ல. அதனால பிளான் பண்ணி என்கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டாரு. அப்படியாக்கா? நீங்க எப்படிக்கா ஏமாந்தீங்க? செல்லம்மா அந்த மீனா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா. என் புருஷனை வான்னு கூப்பிட்டா. நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன். வீட்டுல இருந்த எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. என் புருஷனோ நான் வரமாட்டேன் நீ போன்னு சொல்லிட்டாரு செல்லம்மா. நான் கூட மனசை திரும்பிட்டாரு. ஏமாதான் அவருக்கு பாசம் அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டேன். தப்பு பண்ணிட்டேலக்கா. ஆமா செல்லம்மா. அதுக்கு பிறகுதான் மைனி உன் கால் தான் சரியாயிட்டல வீட்டுக்கு போனா என்னன்னு கேட்டாவ செல்லம்மா. அதுக்குதான் இவரு கோவப்பட்டு என்னை வெளியே கூட்டிட்டு வந்த மாதிரி வந்துட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொன்னதுக்கு என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்க போவோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. பார்த்தா இப்படி பேய் பங்களால வந்து மாட்டி விட்டாரு. நான் வெளியே வச்சு பார்க்கும் போதே சொன்னேன், இது என்னவோ பேய் பங்களா மாதிரி இருக்கு, இங்க இருக்காண்டா வெளியே போயிடலான்னு. ஒரு வார்த்தை கேட்கல. உள்ள வா வான்னு கூட்டிட்டு வந்து பூட்டி வச்சுட்டு போயிட்டாரு செல்லம்மா. இப்ப இங்க வந்து எப்படி தப்பிக்கனே தெரியல. அந்த பேய் வேற ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கு. ஆமா நீ போன் கொண்டு வந்திருக்கியா? அக்கா என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டுக்கா. சுத்தம் எப்படி தப்பிக்க போறோம் தெரியலையேக்கா. ராசதியக்கா பேய் வந்துட்டேன்னு நினைக்கேன். வாங்கக்கா ஓடுவோம். ஐயோ ராசதியக்கா எங்கக்கா போறீங்க? ஏமா 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 என்ன பண்றாங்க? வாயா. என்ன ஆனந்தி? ஏத்தே நாங்க மைனாவோட கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். எங்க அத்தை போன் பண்ணி எல்லாரும் கிளம்பி வாங்கன்னாவ. உங்களையும் தான் கூட்டிட்டு வர சொன்னவத்தே. நீங்க இப்ப எங்க கூட வந்தாச்சுன்னா மாட்டை பார்க்க ஆள் இல்லல்ல. அதனால நாங்க முன்னாடி போறோம், நீங்க பிறகு கிளம்பி வாங்க. இந்த ராத்திரியில தான் கிளம்பி போணுமாங்க? போனா நினைச்சா காலையில போக வேண்டியதானே. ஏன் இந்த ராத்திரி இப்படி அள்ளி கட்டிட்டு ஓடணும்? போங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பாருங்க. நாளைக்கு போனா போதும். இன்னைக்கு இந்த ராத்திரி அங்க போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏத்தே எங்க அத்தை தான் வர சொன்னாவ. அது பெரிய மனுஷனானே இப்படியே ராத்திரி ஒரு வயித்து பிள்ளை தச்சு பிள்ளை கூப்பியது. இது கூட உங்க அத்தைக்கு தெரியாதாங்க. நான் சொல்ல போனா பொல்லாதவாண்டிய. எங்க போனாலும் ஒரு நேரங்காலம் இருக்கு. வேணும்னா உங்க அம்மாட்ட போய் கூட கேளு. இந்த ராத்திரியில போக கூடாதுன்னு அவியலே சொல்லுவாங்க. ஏத்தே எங்க அம்மா தான் எங்க கூட வர. வேலங்க உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு கூறுபாடு கிடையாது. எதுக்கு அப்படி சொல்றிய? எல்லாரும் கூறுபாடோட தான் இருக்காவ. எங்க மீனாட்சி தான் எனக்கு யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்டாவலாம். அதனால தான் எங்க அத்தை என்னை மாமானி கூப்பிட்டா நாங்க போறோம். சும்மா இந்த மாதிரி பேசாங்க தே. ஆமா உங்களுக்கு நான் மட்டும் தான் தப்பா பேசுற மாதிரியே தெரியும். மத்தவங்க எல்லாரும் கரெக்ட்டா பேசுற மாதிரி தான் தெரியும். வயித்து பிள்ளை தச்சு பிள்ளை எப்படி ராத்திரி போன் போட்டு யாராவது கூப்பிடுவாங்களா? போறதா இருந்தா நேரத்தோட போயிருக்கணும். ராத்திரியில போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா என்ன செய்ய? ஏமா ஒன்னும் ஆகாதுமான ஆட்டோல தான் கூட்டிட்டு போறேன் சாரோவை.
நாங்க பைக்ல எல்லாம் ஒன்றும் போவே இல்லை. ஏம்மா பாருங்க அண்ணன், நான் பாட்டு கேட்டு இருக்கோம், இவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா பாருங்க. உங்க அம்மைக்கு இந்த வீட்டையே கட்டி பிடிச்சிட்டு நான் இங்கே கிடக்கணும். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ணன். உங்க அம்மா இன்னும் மாறவே இல்லை, திருந்தவே மாட்டாவே. சரோ ஏன் இப்படி பேசுறா? எங்க அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவா. இதுல என்னது நல்லது இருக்குன்னு நினைக்கிறியா? ஆட்டால ஏறி உட்கார கூட எங்க சித்தி வீட்டுல போய் இறங்க போறோம். எதுக்கு போக கூடாது? அவியலுக்கு ஒண்ணா என் மேலாம் அக்கறை கிடையாது. எப்ப பாருங்க வயித்துல இருக்க பிள்ளை பிள்ளைங்க அதை மட்டும் தான் அக்கறையா சொல்லிட்டு இருப்பாவே. இப்ப கூட பாருங்க மாசமா இருக்க பிள்ளை போக கூடாது, மாசமா இருக்க பிள்ளை போக கூடாதுன்னு சொல்லிட்டு போறாவே. சரோ அது நம்ம பிள்ளை தானே, நம்மளும் அக்கறையா இருக்கணும்ல. எனக்கு என் பிள்ளை எப்படி பாத்துக்கணும் அக்கறை இல்லையா? எனக்கு இருக்குது அண்ணே. ஆனா உங்க அம்மா சொல்லும் போது எனக்கு கோவமா வருது. கோபப்படாது சரோ, பிள்ளை நல்லதுக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான் சொல்றேன் எங்க அம்மா. இல்ல அண்ணே, அவ சொல்ற பார்த்தா பிள்ளை மேல மட்டும் தான் அக்கறை. நானா என்ன நீ போனாலும் பரவாயில்லன்னு தான் நினைக்காவே. சரோ இப்போ உன்னையும் தான் எங்க அம்மா போக வேண்டாம்னு சொன்னா, பிள்ளைய கூட்டு போகாதேன்னு சொல்லல. அது என் வயிற்றுக்குள்ள தானே இருக்கு, அதனால தான் அப்படி சொல்லியாவே. பிறக்கட்டுமே, அதுக்கப்புறம் தெரியும் உங்க அம்மா யார் நீ. கோபப்படாது சரோ, நம்ம குழந்தைக்கு நல்லது இல்ல. காலையிலேயே நான் உன்னைய கூட்டிகிட்டு போறேன். அங்க போனாலும் ராத்திரி தூங்க தான் போறோம், இங்க தூங்கி முடிச்சு காலையில போவோமே. நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க அண்ணே, காலையில உங்க அம்மா போக விடவே மாட்டாவே. எங்க அம்மா அப்படிலாம் சொல்ல மாட்டா சரோ, காலையில தூங்கி முடிச்ச உடனே நம்ம 2 பேரும் போவோம். சரி சரி காலையில பாப்போம், அப்பதான் உங்களுக்கும் தெரியும் உங்க அம்மா யார் நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரோமா, நாளைக்கு வேணா பாரு எங்க அம்மையே நம்ம கூட வருவா. பாப்போம் பாப்போம், வாங்க தூங்க போவோம். ஏய் காட்டேரி ஓட்டேரி, இவளை தூக்கிட்டு போய் துவைச்சு தொங்க விடுங்கடா. பிரியங்கா வாமா. டாடி நானும் அந்த வீட்ல தானே இருந்தேன், ஏன் என்னைய கூப்பிடாம நீங்க மட்டும் இங்க வந்துட்டீங்க? மம்மி எங்க டாடி? பிரியங்கா உங்க அம்மா இருக்காமா? அதான் எங்க இருக்காங்க? மம்மி எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க தான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டாங்களே, எப்படி உங்க கூட வரதுக்கு சம்மதிச்சாங்க? அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீ போய் சாப்பிட்டுட்டு படுப்போ, நேரம் ஆயிட்டுல. டாடி மம்மி எங்க? நான் உங்ககிட்ட பேசணும். எதுக்கு இங்க வந்தீங்கன்னு உங்களை கேட்கணும். என்கிட்ட கூட சொல்லாம எதுக்கு அவங்க இங்க வந்தாங்க? மம்மியை கூப்பிடுங்க டாடி. பிரியங்கா உங்க அம்மா இங்க இல்லம்மா. இங்க இல்லையா? எங்க போனாங்க? கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அம்மா நம்ம வீட்டுக்கு தான் போயிருக்கா. நம்ம வீட்டுக்கா? ஆமாம்மா. சரி வாங்க நம்மளும் நம்ம வீட்டுக்கு போவோம். பிரியங்கா நீ அங்கெல்லாம் போக கூடாது. எதுக்கு டாடி? ஆமாம்மா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் இங்கதான் இருக்காவ, நீ மட்டும் அங்க வந்து தங்கினா எல்லாரும் வருத்தப்படுவோம்மா. அதனால மைனாக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். முடியாது டாடி, மைனா யாரோ ஒருத்தி, அவ கல்யாணத்துக்குலாம் இங்க வந்து என்னால தங்கி இருக்க முடியாது. நான் மம்மி கிட்ட போறேன். பிரியங்கா சொன்ன கேளுமா, அங்கெல்லாம் இப்ப போக வேண்டாம், நீ இங்கேயே இரு. டாடி நான் மம்மியை போய் பார்க்க போறேன். அவளை எதுக்குமா பார்க்கணும்? அவளே அவளை பார்த்துக்கிடுவா, இப்ப நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா, இந்நேரம் ஓடிட்டே இருப்பா. என்னது ஓடிட்டு இருப்பாங்களா? ஆமாம்மா, கால் சரியாயிட்டுல, அதனால உங்க அம்மா ஓடவே ஆரம்பிச்சிட்டா. அப்படியே டாடி? ஆமாம்மா, நீ அவளை நினைச்சுல கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை நீ பாரு பிரியங்கா, உன் மாமியார் வீட்டுல கெட்ட பேர் வாங்கிறாத. எல்லாரும் இங்கதான் இருக்காவ, போய் பேசு போ.
அப்பா எது சொன்னாலும் நல்லதுக்கு தாம்மா சொல்லுவேன். உள்ள போமா. சரி டாடி.